மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மு மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்க காவேரி அம்முக்காகனாச்சும் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி விஜய்கிட்ட பேசின விதம் விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் விஜய் இனிமேல் நான் உங்களை பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அம்முக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு பதறி போய் சாரதா, கங்கா, யமுனா எல்லாரும் வீட்டுக்கு வந்து பார்க்குறதுக்காக வர்றாங்க. வந்து அம்மு கிட்ட அவ்வளோ பாசமாக அக்கறையாக சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் விஜய் இருந்துக்கிட்டு போதும் இனிமேல் இந்த பாசம்லாம் அம்முக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதாவை தனியாக கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கங்கா, யமுனாவும் கூட வர்றாங்க. என்ன மாப்பிள்ளை என்ன பேசணும் அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அத்தை இனிமேல் நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், அதே மாதிரி நீங்களும் இங்கே வர வேண்டாம், போதும் அத்தை. காவேரிக்கு பிடிச்ச மாதிரி என்னால் இனிமேலும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. சாரதா இருந்துட்டு எதுக்காக மாப்பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? அத்தை காவேரி இன்னைக்கு என்கிட்ட கேட்ட கேள்வி என் மனசை அவ்வளோ பாதிச்சிருக்கு அத்தை, இனிமேல் போதும் அத்தை, நான் அம்மாவை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு வரல, நீங்கள் அம்மாவை பார்க்குறதுக்காக இங்கேயும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு என்ன தான் கேட்டா விஜய் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு காவேரி என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னான், போனேன் நான். என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாள் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேசலைன்னு சந்தோஷப்பட்டேன். இத்தனை நாளாக நீங்கள் எல்லாரும் சொல்லி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க. அந்த குழந்தை சொன்னால் நான் கேட்டுக்குவேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. தனியாக குழந்தைய அனுப்பி விடலாமா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். நான் அப்படிப்பட்ட ஆளா அத்தை? நான் எதுக்கு அத்தை அம்முவை காவேரி கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேசுறதுக்காக, அதுவும் என் குழந்தைய யாரும் இல்லாமல் தனியாக ரோட்டில் நான் அனுப்பி விட்டுருப்பேன்? நானே அம்மாவை காணும்னு சொல்லிட்டு துடிச்சு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நிவின் திடீர்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறாரு. நான் அப்படி செஞ்சிருப்பேனா அத்தை? அவன் அப்படிலாம் காவேரி என்கிட்ட பேசுகிறா, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே உன் சாரதா வந்துட்டு, தம்பி இப்படியெல்லாமா அவள் பேசுனா? அவளுக்கு தலையில் அடிபட்டதுலேருந்து இப்படி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவளுக்காக நீங்கள் எதுக்கு தம்பி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, அம்மாவையும் கூட்டு வரமாட்டேன்னு சொல்கிறீங்க? வேண்டாம் தம்பி, அவள் மனசு மாறும் தம்பி அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லை அத்தை, அவள் மனசு மாறுதுன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவளுக்கு எப்போ என்னோட ஞாபகம் வருதோ அப்போ வரட்டும், அவள் கல்யாணம் பண்ணி வாழட்டும், எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. 5 வருஷமா நான் அம்மாவோட தனியாக தானே இருந்தோம், அம்மு எப்படி அவள் அம்மா இல்லாமல் தனியாக தானே நான் வளர்த்தேன், அதே மாதிரி நான் வளர்த்துக்கிறேன். ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே சாரதா அழுகுறாங்க. தம்பி 5 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்ததில் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, என் பேத்தியை பார்த்தும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, திடீர்னு வரமாட்டேன் என் பேத்தியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே எப்படி தம்பி அப்படின்ட்டு சாரதா அழுகுறாங்க. நேரத்தில் விஜய் எனக்கு வேறு வழி தெரியல அத்தை, அங்கே வந்தால் உங்கள் பொண்ணுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குது, உங்கள் பொண்ணு விரும்பின மாதிரி எந்த வாழ்க்கையினாச்சும் அமைச்சுக்கிட்டோம், நான் அதுக்கு தடையெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க? அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அவளால் தாங்கிக்க முடியாதுல்ல, அதுக்காகனாச்சும் அவளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது. சரி இல்லாட்டி நம்ம உண்மையாகவே சொல்லிடலாம் அப்படின்ட்டு சாரதா அவளுக்கு என்ன ஆனாலும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. விஜய் இருந்துட்டு வேண்டாம் அத்தை, காவேரி உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அவள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு நானும் சந்தோஷமாக இருந்துருவேன் அப்படின்னு விஜய் சொன்னதும் இங்கே கங்கா இருந்துக்கிட்டு என்ன விஜய் சொல்கிறீங்க? காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தால் அவளால் தாங்கிக்கவே முடியாது, அப்போ அவளுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஆகிடும், அதுக்கு நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. வேண்டாம் கொஞ்ச நாள் பார்க்கலாம், அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு விஜய், நீங்கள் மறுபடியும் வந்து அம்முவை பார்க்க வேண்டாம், அம்மு மனசில் பாசத்தை விதைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும் இங்கே சாரதா, கங்கா, யமுனா எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு சரி நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததும் இங்கே சாரதா இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட எப்படியெல்லாம் பேசியிருக்கான் பாருடி, குழந்தைய அனுப்பியா அவர் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும்னு நினைப்பாங்க, இப்படியெல்லாமா கேட்பாங்க, இப்படியெல்லாம் அவளுக்கு யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காவேரியும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? விஜய் தம்பிக்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? இப்படி உன் குழந்தைய அனுப்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கணும்னு நினச்சிருப்பாரு, இப்படியெல்லாம் எப்படி உனக்கு யோசிக்க தோணுது அப்படின்ட்டு சாரதா திட்டுறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, அம்மா வேற என்னம்மா, நீ உன் பெத்த பிள்ளையை பற்றி யோசிக்காமல் யாரோ ஒருத்தரை பற்றி எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்க, நான் என்னுடைய முடிவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்க, என்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க முடிவு தான் பெருசாக தெரியுது, என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு காவேரி வருத்தப்பட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துட்டு, இங்கே பாருடி நீ என்னனாலும் பண்ணிக்கோ, யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன்டி, கங்கா நீ எப்படி ஊருக்கு கிளம்புற, நானும் உன் கூட வந்துடுறேன் கொடைக்கானல் வைக்கவும் அப்படிங்கிறாங்க. கங்கா இருந்துக்கிட்டு, அம்மா அவள் தான் ஏதோ சொல்கிறான்னா நீ ஏமா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லடி இவன் நான் சொல்கிறத கேட்க மாட்டான், என்னை பெத்த
பார்த்தா அம்மா மாதிரியே மதிக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது நான் எதுக்குடி இவளை பற்றி யோசிக்கணும், நானும் வரேன்டி கொடைக்கானலுக்கு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமா அப்படின்ட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு என்னை பற்றி யோசிக்காத, யாரும் இங்கே இருக்க வேண்டாம், எங்கனாலும் போய்க்கோங்க, நான் என்ன பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு காவேரி ரூமுக்குள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே அம்முவை பார்க்காததையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அவர்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்க கூடாது, இருந்தாலும் நம்ம மேலே தப்பு தான். அவர் குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தனியாக குழந்தைய அனுப்பி நம்மக்கிட்ட இப்படிலாம் பேச சொல்லியிருப்பாரு, நம்ம அவர்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு காவேரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவரோட ஒய்ஃபை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவர் அந்த டைரியில் எழுதுனது இதெல்லாம் பார்க்கலாம், அவர் நம்மக்கிட்ட அவர் ஒய்ஃபை பற்றி சொன்னார், அதெல்லாம் உண்மையான நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படிப்பட்டவர்னு அப்படின்ட்டு காவேரி வந்து அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே காவேரி டைரியை படிச்சுட்டு இருக்கும்போது 5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காவேரி உயிரோடு இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் என்ன எனக்கு வருத்தமாயிடுச்சுன்னா, காவேரிக்கு என்ன தெரியலை, அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் காவேரி உயிரோடு இருக்கிறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அம்மாவோட டீச்சராகவே காவேரி வந்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் காவேரி கிட்ட என்னை பற்றி உண்மையெல்லாம் சொல்ல முடியலன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே வருத்தமாக இருந்தாலும், காவேரிக்கு ஒரு நாள் பழசெல்லாம் திரும்பி நினைவு வந்துடும் அப்படின்ட்டு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. காவேரி அவள் குழந்தைன்னு தெரியாமல் அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா, அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் காவேரிக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ட்டு விஜய் வந்து அடுக்கடுக்காக எழுதி வச்சிருக்கதெல்லாம் காவேரி படிக்கிறாங்க. படித்ததும் காவேரி இவர் நம்மள தான் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரா, இவரோட ஒய்ஃப் அப்போனா நான் தானா அப்படின்னு இங்கே காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் ஏன் என்கிட்ட எல்லாரும் சொல்லாமல் மறைச்சிட்டாங்க, என்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு காவேரி அந்த டைரியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகி அந்த டைரியை எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறாங்க. இது என்ன டைரின்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னதான் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவமாக சொல்கிறாங்க. இது அம்மாவோட அப்பாவோட டைரி அப்படிங்கிறாங்க. உடனே கங்காவுக்கும் யமுனாவுக்கும் ஷாக் ஆகுது. அது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அந்த அவரோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதை படித்து போகிறது தான் எனக்கு தெரியுது, எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க, அவரோட ஒய்ஃபு நான் தானா அப்படின்ட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே சாரதாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. கங்காவும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. காவேரிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் சொன்னீங்களே, ஆனால் அவர் தான் என்னுடைய புருஷன் சொல்லிட்டு என்கிட்ட யாராவது சொன்னீங்களா? அவர் என்கிட்ட நல்ல விதமாக பேச வரும்போதெல்லாம் அவரை நான் அவமானப்படுத்தி அனுப்புனேன். அவருக்கு எவ்வளவு காயமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைரியில் எழுதியிருக்காரு. அதை பார்த்து தான் எனக்கே தெரிய வருது. நான் அவரை ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேன், அவரோட கேரக்டரை பற்றிலாம் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஆனால் நான் அவர்கிட்ட போயிட்டு நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேசியிருக்கேன். அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனாலும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிருக்கீங்க. அந்த அம்முக்காகனாச்சும் என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம்ல. அப்படி நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி கல்யாணம் பண்ணி அவர் கூட சேர்ந்து வாழும் போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்? அதை கொஞ்ச நாள் எல்லாரும் யோசித்து பார்த்தீங்களா? யோசித்து பார்க்காம இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து நீங்கள் எல்லாரும் மறைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி நினச்சே மறைச்சோம், உண்மையை சொன்னாலும் உனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துட்டு தான் மறைச்சது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நேரத்தில் கங்கா வந்துட்டு ஆமாண்டி, உண்மையை சொன்னால் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் உண்மையை மறைக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துட்டு அப்படின்னா இன்னொரு கல்யாணம் கூட நான் பண்ணியிருந்திருப்பேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, பாவம் இதெல்லாம் அம்மாவால் தாங்க முடிஞ்சிருக்கோமா? அம்மு என்ன அவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தனியாக நடந்து என்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தா. அவளை கூட நான் பெருசாக நினைக்கவே இல்லை. அப்போயும் விஜயை தான் நான் தப்பாக சொல்லி அவர்கிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன். அவருக்கு மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கோம். இதெல்லாம் எனக்கு உண்மை தெரியாதனால தான் நடந்துச்சு, நீங்கள் அந்த உண்மை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்ட்டு காவேரி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நீ சாரதா இருந்துட்டு இப்போ தெரிஞ்சிலடி, நீ விஜய் கல்யாணம் பண்ணிக்கோடி, இப்போ விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே, விஜய் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிச்சுல, விஜய் எத்தனை நாள் நீ தப்பானவர்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ அவர் நல்லவர்னு உனக்கு புரிஞ்சிச்சா? அது போதும் எங்களுக்கு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த குழந்தை அம்மா பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரிஞ்சில்ல, நீ தாண்டி அம்மா, அதனால தான் உனக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு. அந்த குழந்தை இல்லாமல் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்கும்ல அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே காவேரி நான் இப்போவே விஜய்கிட்ட போய் பேசணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகுறாங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.